முழுமையான நலம் பெறவும் வலிமை பெறவும் சக்தி வாய்ந்த அதிசய பிரார்த்தனை. நாம் வாழும் இந்த உலகத்தில் பலருக்கும் உடல், மனம் மற்றும் ஆன்மீக ரீதியான சவால்கள் ஏற்படுகின்றன. சிலர் உடல் நோயால் அவதிப்படுகிறார்கள், சிலர் மன உளைச்சலில் அவதிப்படுகிறார்கள், மேலும் சிலர் ஆன்மீக ரீதியாக தளர்ந்து இருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலைகளில் தேவனிடம் நாம் முழுமையாக நலன் மற்றும் வலிமை பெற எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஜெபத்தின் மூலமாக அனைத்து ஆரோக்கியத்தையும் தூய்மையும் நாம் கர்த்தரிடமிருந்து நொடிகளில் பெற்றுக்கொள்ள முடியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தீவிரமான நம்பிக்கையுடன் நாம் பிரார்த்திக்க வேண்டிய முக்கியமான தருணங்கள். நம்பர் 1, உடல் நலம் குன்றிய போது. உடல் நோய்கள் வந்தால் மருந்துகள் மட்டுமின்றி இறைவனிடம் திருச்சபையில் இணைந்து பிரார்த்திப்பது மிகவும் முக்கியம். நம்பர் 2, மனதளவு சோர்வாக இருக்கும் நேரத்தில். மனச்சோர்வு, கவலைகள், பயம் போன்றவற்றால் பலர் பாதிக்கப்படுகின்றனர். இப்படிப்பட்ட சமயங்களில் தேவனுடைய வார்த்தையை படித்து இறைவனின் அமைதியை நாடுவது வழிகாட்டும். நம்பர் 3, ஆன்மீக பலவீனம் ஏற்படும் போது. சில நேரங்களில் நம்முடைய பிரார்த்தனை வாழ்க்கை மந்தமாகி விடலாம். அப்போது தேவனிடம் அடைக்கலம் புகுந்து அவருடைய அருளை நாட வேண்டும். நம்பர் 4, நம்பிக்கையின் சக்தி. நம்பிக்கையுடனும் மனம் முழுவதும் உன்னதமான அன்புடனும் தேவனிடம் வேண்டினால் அவர் நம்மை மறந்து விட மாட்டார். இயேசு கிறிஸ்து பலருக்கும் அவரை தொட்டவுடன் குணமளித்ததைப் போல இன்று அவருடைய வார்த்தைகள் மற்றும் பரிசுத்த ஆவியின் துணையால் நாம் நம்முடைய வாழ்வில் மறுபிறவை பெறலாம். நம்பர் 5, அவரது அடிச்சுவடுகளை நம்பும் நமக்கு நிச்சயமாக நலமளிக்கப்படும். ஏசாயா 53:5. எந்த நிலையிலும் நம்முடைய உடல், மனம், ஆன்மா அனைத்திற்கும் தேவனின் அருளால் நாம் முழுமையான குணம் பெறலாம். நம்மை இயேசுவின் கரங்களில் ஒப்படைத்து அவருடன் இணைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதிசயங்களை காணலாம். நலம் மற்றும் வலிமை பெற அதிசய தீர்வுக்கான சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இப்போது ஏறெடுப்போம். பரலோக தந்தையை உமது திருப்பெயரை மகிமைப்படுத்துகிறேன். நீரே சகல அருமருந்தாகவும் உயிருடம்பிற்கும் ஆவிக்கும் புத்துணர்ச்சி அளிப்பவராகவும் இருக்கிறீர். இன்றைக்கு எனது உடல், மனம், ஆன்மா அனைத்தையும் நீர் சுத்திகரிக்கவும் புதுப்பிக்கவும் வேண்டுகிறேன். எனது உடல் நோய்கள் நீங்க, மனதை தளர்வற்றதாக மாற்ற, என் ஆவி குறையின்றி இருக்க நீர் என்னை உறுதிப்படுத்தும். உமது பரிசுத்த இரத்தம் என் மேல் ஊற்றப்படும்படி வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் முழுமையாக குணமடைவேனாக. என் உடல், மனம், ஆவி அனைத்தும் உமது அருளால் நிரம்பட்டும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடன் இருப்பதாக. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். God bless you. Have a wonderful day.